Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம channel first time நீங்க பார்க்கறீங்கன்னா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன traditional maxi உடைய cutting and stitching தான் பார்க்க போறோம். இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த maxிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். Silk cotton 5.5 meters, sun crepe 3 meters and cotton lining 1 meter. இந்த maxi வந்து M size measurementல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். So measurement chart வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யோக் பேட்டர்ன் எப்படி போடுறது பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது யோக் லென்த் வந்து 14 inches மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா half shoulder -2. ஸோ 5.5 inches மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா half arm hole -2. ஸோ 5.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட் வந்து 9 inches, அதோட பாடி லூஸ் 1/2 inch சேர்த்து 9.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது 1/4 வேஸ்ட்டு 7.5 inches மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் 1 inches பேக் டாட்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து இன்னொரு காப்பியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேக் போர்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறது பார்க்கலாம். ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inch மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் 3.25 inch மார்க் பண்ணுங்கள். இப்போது கப் சைஸ் 3 inch மார்க் பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு 5.5 inches மார்க் பண்ணலாம், இல்லைனா 6 inches கூட மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கு வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்வீட் ஹார்ட் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு உள் சைடு வந்து 1/4 inch மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து நெக்கு ஷேப் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இது கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இந்த ஷேப்பும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேப்பர் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் மார்க் பண்ணுங்கள் 0.5 inch அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்டில் வந்து 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டாட்ஸ் இல்லை, அதனால் வந்து இந்த டாட்ஸுடைய மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்லீவுடைய லென்த் 4 inches எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருந்து கீழே 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டயகனல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 0.5 inch மேலே மார்க் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch வந்து கீழே மார்க் பண்ணுங்கள். இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்முக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்முக்கு. இப்போது ஹாஃப் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு பேப்பரை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் மிடில் வந்து பார்த்திங்கன்னா நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன் அண்ட் லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேக் பேப்பர் பேட்டர்னை லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு வந்து ஜிப் வைக்கிறோம், அதனால் 1 inch ஜிப்புக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போது இதனுடைய மிடில் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ண மாதிரி சில்க் காட்டனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சில்க் காட்டனும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பேப்பர் பேட்டர்ன் வச்சு லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுடைய லைனிங் கட் பண்ண மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்ப்ரெல்லா கட் லைனிங் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதனுடைய கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 meters ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 inches ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேப்ரிக்கை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேப்பரில் மார்க் பண்ண மாதிரி தான் ஃபேப்ரிக்கையும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்னை இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு அவுட்லைன் ட்ரா பண்ண மாதிரி இதை வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 சைடும் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண ஸ்கேலப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேலப்புடைய வித் வந்து பார்த்திங்கன்னா 1.25 inch வர மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்டு. ஃபோனை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மிட் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கேலப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்கேலப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலப்புக்கு பக்கத்தில் கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்கேலப்பும் நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிசைனுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.5 inches வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன ட்ரேசிங் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிசைனை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோன்லேருந்து. ஸோ டிசைனை வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கேலப்புக்கு நடுவில் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த டிசைன் இந்த மாதிரி உல்ட்டாவாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேலப்புக்கு நடுவில் வர மாதிரி இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு மிடில் இந்த டிசைன் வர மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்கேலப்புக்கு மிடில் வந்து இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேசிங் ஷீட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் வந்து நான் ரேண்டமாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை இன்னொரு சைடு காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கை ரிங்கில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டுக்கலாம், இந்த பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்கு. நெக்ஸ்ட்டு கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது அடியில் வச்சு நம்ம இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டிசைனுடைய மிடில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 சைஸ் நீடில் அண்ட் கோல்ட் ஜரி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேலப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் செயின் அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இன்னொரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டூ லைன்ஸ் ஆஃப் செயின் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm கோல்டு ஆன்டிக் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீட்ஸ் வச்சு நான் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப்புக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி போட போகிறேன். ஸோ ரெண்டு பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பீட் அவுட்லைனும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 mm ஆன்டிக் பீட் எடுத்துக்கோங்க. 2 பீட் எடுத்துக்கோங்க. 2 பீட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுங்க அண்ட் கீழே வந்து லாங் செயின் போடுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அகெயின் வந்து ஒரு பீட் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் ஸ்டிச் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டோனுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சேம் 2 mm ஆன்டிக் பீட் எடுத்து நம்ம அந்த ஸ்டோனுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட் எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல இந்த 3 பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் லாங் செயின், ஸ்மால் செயின் அண்ட் அகெயின் 3 பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி செயின் ஸ்டிச் அண்ட் அகெயின் லாங் ஸ்டிச், 1 செயின் ஸ்டிச் அண்ட் அகெயின் வந்து 3 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் போடலாம். ஸோ 3 பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி செயின், அதுக்கப்புறம் லாங் செயின், குட்டி செயின், இப்போது 3 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டி செயின் அண்ட் லாங் செயின், அகெயின் குட்டி செயின். இப்போது இந்த 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ட்ராப் பீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ராப் பீடுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயின் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த 3 சர்க்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 mm ஆன்டிக் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயின் போட்டுட்டு அகெயின் இன்னொரு பீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லா டிசைனும் வந்து நம்ம இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப்புக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் வந்து நம்ம போடணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 4 mm ஆன்டிக் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி 4 செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் போடுங்க. போட்டதுக்கப்புறமா 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ அகெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சீக்வன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு டிசைனும் இதே சீக்வன்ஸில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நெக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் எடுத்து இதுக்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அவுட்லைன் ட்ரா பண்ண போகிறோம் அதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் சாக் யூஸ் பண்ணி. ஸோ அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பெல் பென் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மிடில் வந்து பார்த்திங்கன்னா நாட்ச் கட் பண்ணிக்கோங்க, மேலேயும் அண்ட் கீழேயும். இப்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இந்த நெக்குடைய கார்னர், அதாவது அந்த ஸ்கேலப்புடைய கார்னரில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக் லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா காட்டன் லைனிங் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து இதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனாக இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக் அண்ட் காட்டன் ஃபேப்ரிக் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீடில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்து நம்மளால் மிஷின் ஸ்டிச் போட முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே வந்து எல் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலப்புக்கு ஒட்டின மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒர்க் மேலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்டக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. வித் வந்து 30 இன்ச்சஸ் அண்ட் லென்த் 15 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு பின்டெக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் விட்டுருங்க. செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடலாம். ஸோ 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பின்டெக் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த பின்டெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லைன் தெரியும். ஸோ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் தெரிகிற லைன் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணணும். அகெயின் வந்து இது நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு லைன் தெரியும் இல்லையா. ஸோ அந்த லைனை பிடிச்சிட்டு நம்ம நடுவில் தெரிகிற லைனில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பின்டெக்ஸ் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நம்ம பின்டெக்ஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா அயன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க பின்டெக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் நெக்லேருந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்கு ஓப்பன் சைட் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த லைனுக்கு கீழே அந்த ரவுண்ட் நெக்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாட்டர் லைன்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேலப் கட் பண்ணிக்கலாம் அண்ட் அப்புறம் இந்த ரவுண்ட் நெக் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் நெக்கு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா மிடில் வந்து கட் பண்ணி 2 ஆஃபாக வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து காட்டன் லைனிங்கில் வச்சு நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்ச் விட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெயிட் லைனு அண்ட் மேலே வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த நெக்குடைய அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நாட்ச் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு போர்ஷன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்னு பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்கேலப் நெக் டிசைன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலப் நெக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலப் வந்து நீட்டாக டர்ன் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து ஸ்கேலப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட்ச் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணதுக்கப்புறமா அயன் பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கு பீஸ் வந்து நான் ஹெம்மிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஜிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிப் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜிப்புக்கான அலவன்ஸ் 1 இன்ச் விட்டுருக்கோம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெல் பின் போட்டுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து ஜிப் வந்து இந்த மாதிரி பெல் பின் போட்டு சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரா எட்ஜஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்க்கலாம். ஸோ அதுக்கு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம ஜிப்பை எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சு போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் சைடு இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நம்ம மிஷின் ஸ்டிச் நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் பீஸ் தெரியும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிப்போடு கட் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணுங்கள். ஸோ பேக் ஜிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து ஒரு 11 இன்ச் எடுத்திருக்கேன் அண்ட் 2.5 இன்ச்சஸ் லென்த்து. ஸோ அதுக்கு ஈவனாக காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பார்டர் பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இதுக்கு அடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பின்டெக் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து லைனிங் மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கட் பண்ண லைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்டெக்ஸ் மேலே வச்சு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே மட்டும்தான் தையல் போடணும். ஸோ மேலே தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்ச் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து அழகாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து பக்கத்தில் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ அது எலகண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த லைனுக்கு மேலே தான் ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிஷின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி தான் நம்ம மிஷின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போது இந்த பீஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக் சைடு வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் நல்லாவே கிளியராக தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஃபேப்ரிக் இருக்கும் ஷோல்டரில். ஸோ அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். லைனிங்கோடு ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சைட் சீம் வந்து 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் டாட்ஸ் பிடிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட்ஸோடைய அலவன்ஸ் லென்த் 5 inch அண்ட் வித் 0.5 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ யோக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் சீம் போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 inches விட்டுட்டு தான் நம்ம சைட் சீம் போடுவோம். ஏன்னா ஜிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 inch வந்து சீம் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து 1 inch ப்ளீட்டு. ஸோ ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா 1 inch வந்து ப்ளீட் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் ஒரு 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் ப்ளீட்ஸ் மாதிரி வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளீட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 inch மார்க் பண்ணுங்கள் அண்ட் அகெயின் 2 inch மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டு பிடிங்க. அண்ட் அடியில் இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளீட்டுக்கு அடியில் வந்து போகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப்பிங் ப்ளீட்ஸு. இந்த மாதிரி தான் வந்து ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஃபுல்லாக வைக்கணும். நம்மளுக்கு வந்து வேஸ்ட் வந்து 30 inches வர வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குன்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சைட் சீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 1 inch அந்த சைடு 1 inch இருக்கணும். ஸோ ப்ளீட்ஸ் வச்சுட்டு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சைட் சீம் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே வந்து 2 inches விட்டுட்டு சைட் சீம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்கர்ட் போர்ஷனை வந்து யோக்கில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மேக்ஸி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஜாயினிங் மெத்தட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.